ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருப்பீங்க. அப்படி யார் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதனால் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருக்க எல்லார்ட்டையுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எதனால் நீங்கள் வெளிநாடு போனீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து வர்ற பதில் கண்டிப்பாக வந்துட்டு நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும், அதுக்காக தான் நான் வெளிநாடு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டுறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வீடு கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னாவே வெளிநாடு போகிறதுல கிட்டத்தட்ட உங்கள் ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொண்ணு கிடச்சிடும், கல்யாணம் பண்ணிடலாம், லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் போதோ இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போதோ சரியான ப்ரொமோட்டர்ஸோ இல்லை சரியான இன்ஜினியரோ கிடைக்காதனால அவங்க அங்கே வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சொல்கிறது ஒன்றா இருக்கும், இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் நல்ல வீடாக இல்லை நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம VSNM ப்ரொமோட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்துட்டு திருவாரூரில் ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் வந்து சூப்பராக கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களே பார்த்து நம்ம இன்டர்வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லிஃப்ட் வசதிகள் நிறையாவே இருக்குது. ஸோ லிஃப்ட் வழியாகவே நம்ம வரலாம். நம்ம வந்துட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்டை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ராயல் அப்பார்ட்மெண்ட் உள்ளார வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ராயல் அப்பார்ட்மெண்ட்டோட மேனேஜர் சாரை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். ஹாய் சார். ஹாய் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் இமாம் ஹசன். ஓகே சார். சார் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா VSNM பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். ஓகே, நாங்கள் VSNM ஹவுஸ் ப்ரமோட்டர் வந்து 2010 ஆரம்பித்தது. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 2015லேருந்தே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஒரு 22 இண்டிவிஜுவல் ஹவுஸு 2, 3 and 4 BHK வந்து விளமல் திருவாரூரில் பண்ணது. அது ஒரு இண்டிவிஜுவல் டவுன்ஷிப்பாகவே பண்ணோம். அடுத்தது நாங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. இந்த 3 மாவட்டத்துக்கே ஒருங்கிணைஞ்ச ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அதாவது ஒரே காம்பவுண்டட் கம்யூனிட்டியில 112 யூனிட்ஸ் கொண்ட பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். நாங்க குவாலிட்டியும் பிளஸ் ஒரு தன்னம்பிக்கையோட இது பண்ணிட்டு இருக்கோம். சார் நான் இங்க அபார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ரீசனா எதை சார் சொல்லுவீங்க நீங்க? சார் இந்த அபார்ட்மெண்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஆசாத் நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே சார். இந்த இடத்துல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர், ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 2.5 கிலோமீட்டர், ஓகே, எல்லா மேஜர் ஸ்கூல்ஸ்மே நியர்பை தான். ஓகே. இது இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் சக்சஸ்ல இருக்கு. ஓகே. கோயில் 2 மினிட்ஸ் சக்சஸ்ல இருக்கு. ஓகே. எல்லாமே கிட்ட இருக்கிற ஒரே லொகேஷன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அபார்ட்மெண்ட் லொகேஷன் தான். ஓகே சார். இது ஒரு ஹாட் ஸ்பாட்னே சொல்லலாம். சார் அடுத்ததா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எந்த மாதிரியான ஃபிளாட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு சார்? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 1 BHK, 2 BHK, 3 BHK, அப்புறம் டீலக்ஸ் பெட்ரூம்ஸ் இருக்கு. 1 BHK பாத்தீங்கன்னா 792 ஸ்கொயர் ஃபீட், 2 BHK பாத்தீங்கன்னா 984, அப்புறம் 3 BHK 1750, அப்புறம் டீலக்ஸ் பாத்தீங்கன்னா 1574 ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட 792லேருந்து ஆரம்பிச்சு 1750 வரையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே சார். அடுத்ததா இங்க வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க சார். சார் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு செக்யூரிட்டிங்கிறது மெயினான ஒரு தேவையா இருக்கு. கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு 6 செக்யூரிட்டிஸ் இங்க ஒர்க் பண்றாங்க. ஓகே. அதுவும் இல்லாம எல்லா ஃப்ளோர்ஸ்க்குமே CCTV கவரேஜ் இருக்கும். சார் செக்யூரிட்டின்றவங்க 24 ஹவர்ஸ் இங்க இருக்காங்க. 24 ஹவர்ஸ். இப்போ வாங்கினதுக்கு அப்புறமும் நீங்க அவங்க இருப்பாங்க அப்படிதானே? ஆமா. அதுவும் இல்லாம நெக்ஸ்ட் 2 லிஃப்ட்ஸ் இருக்கு. 2 லிஃப்ட் இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 2 லிஃப்ட் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஜெனரேட்டர் பேக்கப் 24/7 இருக்கு. 24 ஹவர்ஸ் ஜெனரேட்டர். 24 ஹவர்ஸ். அதாவது அப்ப இங்க வந்து USP எல்லாம் வைக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 24 ஹவர்ஸ் கரண்ட் போனாலும் இங்க ஃபேன், அதாவது பேசிக் நீட்ஸுக்கு உள்ள தேவையான கரண்ட் இங்க ஒர்க் ஆகும். சூப்பர். ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். அதுதான் ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி வீணா போகாம இருக்கிறதுக்கு ஒரு மெயினான ஃபீச்சரா இருக்கு. இப்போ அதுவும் பிளஸ் பெரிய லார்ஜ் சைஸ் செப்டிக் டேங்க் இருக்கு. அதனால இப்ப பெரிய மழை பெஞ்சாலுமே நம்ம கம்யூனிட்டியில தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஓகே. எல்லா ஏற்பாடுமே செஞ்சிருக்கீங்க, தண்ணியே தேங்காது. ஓகே. ஓகே சார். அதுக்கான மெஷர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். ஓகே சார். ப்ராப்பரா பிளான் பண்ணி. ஓகே சார். நம்ம கிட்ட ஸ்டில் பிளஸ் 4 G+4ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதனால கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே கார் பார்க்கிங் தான். ஓகே. ஓகே சார். கார் அண்ட்
பைக் பார்க்கிங்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கீழே இருக்கு. ஓகே, பார்க் பண்ணிக்கலாம். ஓகே சார். அதுக்கு எதுவும் சார்ஜ் தனியா பண்றது இல்ல? அதெல்லாம் இல்ல, எல்லாமே இன்க்ளூடட் தான். ஓகே, அப்ப நம்ம வீடு வாங்குறோம்னா கீழே வந்து கார் பார்க்கிங் எல்லாருக்குமே. ஓகே சார். ஓகே சார், அடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவ்வளவு வசதிகள் வந்து நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க, இது மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப பிரைஸும் வந்து ஹையா தானே சார் இருக்கும்? இல்ல சார், கரெக்டான பிரைஸ் தான் நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 32 lakhsல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 70 lakh வரையும் இருக்கு. ஏன் இந்த பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே டாப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். அந்த பிரைஸ்க்கு நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதே அந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். 32 lakhs வந்து சிங்கிள் பிஹெச்கே, 2 BHK பாத்தீங்கன்னா 40 lakh, டீலக்ஸ் பாத்தீங்கன்னா 63 lakh, 3 BHK பாத்தீங்கன்னா 70 lakh. ஓகே, நீங்கள் வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா ஒரு இடத்த வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக 32 லட்சத்தில் கட்டவே முடியாது. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா சார்? இப்போ வந்துட்டு இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து ஃபாரின்ல தான் இருக்காங்க, சிங்கப்பூர், அரபு கண்ட்ரீஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து இப்போ நான் ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்துட்டு அவங்க சொந்த வீடெல்லாம் இருக்குது, பக்கத்தில் தஞ்சாவூரை சுற்றியெல்லாம் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்க வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே வாங்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா வாடகைக்கு வந்து விடுறாங்க அப்படின்னா எவ்வளோக்கு சார் வாடகைக்கு விடலாம்? சார், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொல்வேன். இப்போ 2 BHK நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 12,000 போகுது ரெண்ட். அதாவது 12,000 ரூபா ரெண்டு போயிட்டு இருக்கு. இது 2 BHK. 2 BHK அதாவது 2 பெட்ரூம் இருக்கிறது 12,000க்கு போகுது சார். சிங்கிள் பெட்ரூம் 9,000 போகுது. 9,000 வாடகை. அதாவது சிங்கிள் பெட்ரூம் வந்து 9,000க்கு போகுது. வீடு எவ்வளோ சார் சிங்கிள் பெட்ரூம்? 32 lakhs. அதாவது சிங்கிள் பெட்ரூம் வந்து 32 lakhs தான் சொல்றாங்க. அதாவது சிங்கிள் பெட்ரூம் வெறும் 32 லட்சத்துக்கு தான் சொல்றாங்க. 32 லட்சத்துக்கு இருக்க சிங்கிள் பெட்ரூமுக்கு வந்துட்டு 9,000 வந்துட்டு வாடகையா நீங்க வாங்க போறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிங்கப்பூர்ல லோன் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அது மாதிரி கரெக்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா சார் லோன் வந்து எப்படி சார் இங்க அரேஞ்ச் பண்ணி தரீங்க தானே? நம்ம டைரக்ட் SBI-யோட அப்ரூவ்ட் சார். சூப்பர். அதாவது SBI-யோட டைரக்ட் லோனு. நானே வந்து SBI-ல தான் லோன் போட்டு தான் வீடு கட்டினேன். கட்டி இப்போ தான் லோனை கிளியர் பண்ணேன். நான் மாதம் எவ்வளோ வந்து SBI-ல கட்டினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 7,000 தான் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் பே பண்ணேன். 7,000 அப்படின்றது சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. அதே மாதிரி இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆனால் என் சைட்லலாம் இப்போ நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் பயங்கரமாக அலைய வேண்டியது இருக்கும், நிறைய டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராயல் அபார்ட்மெண்ட்டில் அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றதுனால நீங்கள் எதுக்குமே அலைய தேவையில்லை. டிஸ்பிளேல தர்ற இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி சார் எனக்கு வீடு வேணுன்ற மாதிரி கேளுங்க. இஎம்ஐ வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை அவங்க இஎம்ஐயாக போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு 7,000 தான். இப்போ நான் வந்து 7,000 தான் கேட்டேன், 7,000 பண்ணாங்க. அப்படின்னு நீங்கள் 7,000க்கு பண்ணுறப்போ உங்களுக்கு இயர் வந்து அதிகமாகும், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஸோ இல்லை என்னால் மாதம் 10,000 கட்ட முடியும் அப்படின்னா இயர் உங்களுக்கு கம்மியாகும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்சியல் அமௌண்ட்டும் உங்கள்ட்ட இருக்க அமௌண்ட்டை சொல்லி கேளுங்க. சார் என்னால் இவ்வளோ தான் இன்சியல் பண்ண, ஒரு உதாரணத்துக்கு 5 லட்சம் தான் இருக்குது இல்லை 6 லட்சம் தான் இருக்குது அப்படின்னா நான் சார்ட்ட நான் முன்னாடியே கேட்டேன், சார் இது ஃபர்ஸ்ட் கட்டுற அமௌண்ட் வந்து எப்படி சார், அது எந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் சார்? இனிஷியல் அமௌண்ட் நீங்க வந்து ஒரு 1 lakh to 5 lakh குள்ள எப்படி வேணாலும் பே பண்ணலாம். 1 lakh கூட நீங்க இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணலாம். இனிஷியல் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் கட்டினாலே போதும். இனிஷியல் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கட்டுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு நீங்க வந்து லோனுக்கு வந்து போயிடலாம். இவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க லோன் ஒர்க் மட்டும் அங்கே மட்டும் ஒரு NRI அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுவும் SBI-ல வந்து எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஒண்ணுமே வேணாம், உங்க வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இங்க போயிட்டு ஒவ்வொரு பேங்க்லையுமே கேட்டு பாருங்க. SBI-ல மற்ற பேங்கை கம்பேர் பண்ணல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ SBI-ல இவங்க டைரெக்டாக பண்ணி கொடுக்கறதுனால இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் இங்கே வாங்கிடுறீங்க, வாங்கிட்டு சிங்கிள் பெட்ரூமே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் 9,000. டபுள் பெட்ரூமுக்கு வந்து 12K, அதாவது 12,000 ரூபா மாதம் வாடகை வருது. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், இஎம்ஐ வந்து இதை வச்சே நீங்கள் கட்டிடலாம். மாதம் வாடகைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா இதை வச்சே நீங்கள் இஎம்ஐ கட்டிட போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இனிஷியல் அமௌண்ட் கட்டினது மட்டும் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த வீடு வந்து ஒரு அந்த லோனை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மாதம் நீங்கள் கட்டுற அந்த இஎம்ஐ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் சேலரியிலேருந்து எடுத்து கட்டுறதுனால இது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு ஆயிரும். ஃபியூச்சரில் வந்து இது வந்து க்ரோரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் சொல்லுங்கள் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நம்ம அப்பார்ட்மெண்ட் சொசைட்டியில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே டாப் நாச் குவாலிட்டி. ஓகே. இப்போ ஸ்டீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ், அதான் வந்து இண்டஸ்ட்ரி நம்பர் 1. அப்புறம் சிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். இப்போ சானிடரி வேற எடுத்தீங்கன்னா கோஹலர் இல்லை அந்த ஜாக்வார் ஈக்குவலன்ட் போடுறோம். அப்புறம் பிளம்பிங் பைப்ஸ், எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரால், இந்த மாதிரி எல்லாமே டாப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் சார் போகிறோம். ஓகே சார். இப்போ டைல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜான்சன் டைல்ஸ் போட்டோம். ஓகே சார். இப்போ இதில் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதேமாரி இங்கே யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே டாப் நாச் குவாலிட்டி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம சேம்பர் பிரிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் வந்து சிமெண்ட் பிளாக்ஸ் இல்லை, சேம்பர் பிரிக்.
ஓ ஓகே ஓகே. அதுவே வந்து காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும், நம்ம யோசிக்கல. நம்ம எது பெஸ்ட்டோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ராயல் அபார்ட்மெண்ட்ல இப்போ நீங்க இந்த இடத்துல வீடு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இதுல இன்னும் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பால்கனில தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன். இந்த பால்கனில நின்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் பாருங்க, திருவாரூர் பெரிய கோவிலோட கோபுரம் தெரியுது. டெய்லியுமே வந்து நீங்கள் பால்கனியில் நின்னே வந்துட்டு பெரிய கோபுரத்தை தரிசிக்க முடியும். ஒரு சூப்பரான வியூ கிடைக்குது. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுல இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். எத்தனை பேருக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும்னு தெரில. ஸோ இங்கே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பெரிய கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் டெய்லி வேலையை வந்து தொடங்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே தான் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க, இங்கே தான் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த விஎஸ்என்எம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ராயல் அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு இவ்வளோ கம்மி ப்ரைஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஐடியா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லை, டிஸ்பிளே தெரியல, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிரதர் என்கிட்ட வந்து இப்போ நான் 1 லட்சம் தான் இருக்குது, இல்லை 2 லட்சம் தான் இருக்குது, இல்லை 5 லட்சம் தான் இருக்குது, இந்த அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணுறேன். பே பண்ணிவிட்டு நான் வந்து ஒன்று நீங்கள் பவர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மீதி அமௌண்ட் எல்லாத்தையுமே எனக்கு லோனாக போட்டுருங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் வேணுமா, டபுள் பெட்ரூம் வேணுமா, இல்லை 3 பெட்ரூம் வேணுமா. அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 3 பெட்ரூம் ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இடம் வந்து ரொம்ப பெருசாகவும் ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாடகையும் நீங்கள் சப்போஸ் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு போகும். பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. இப்போ இங்கே ஆல்ரெடி இவங்க கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வீட்டிலேயே 2 சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்களாம். ஆல்ரெடி இந்த முன்னாடி கட்டினதெல்லாம் சேல்ஸ் ஆயிருச்சு. இதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட பெண்டிங் கிடையாது. ஆனால் பின்னாடி வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள், இதுதான் வந்துட்டு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட். இதில் தான் வந்து இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியா. நிறைய பேருக்கு இது ட்ரீமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃபையே மாற்ற போகிற வீடியோவாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை, இவங்கள்ட்ட நான் பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட கிட்டத்தட்ட இப்போ இது கட்டி 1 வருஷம் தான் ஆகுது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 60,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பின்னாடி கட்டுற ஃப்ளாட்டு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா, மெயின் ஏரியா. ப்ளஸ் நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு படம் தான் பெரிய பிரச்சனை. என்ன தான் நம்ம சம்பாரிச்சாலும் நம்ம மாதம் 1 லட்சம் வாங்கினாலும் அதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம செலவு பண்ணவோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ எதுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே சமயத்தில் நம்ம மாதம் 10,000 அப்படின்றது நீங்கள் வெளிநாட்டில் செலவு பண்ணுற அமௌண்ட் தான். மாதம் ஒரு 10,000 இல்லை 15,000 நீங்கள் டியூவாக கட்டுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து நீங்கள் மினிமமாக 1 லட்சமும் 5 லட்சம் வரைக்குமே நீங்கள் கட்டலாம். 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கட்டிட்டு நீங்கள் லீவில் வரையில் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க அம்மா பேர்லையோ இல்லை ஒய்ஃபு பேர்லையோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனாலும் சரி, ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு பவர் கொடுத்து உங்கள் பேர்லையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸும் இருக்குது. லோனுக்கும் நீங்கள் அலைய தேவையில்லை, அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு இவங்க ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் தர்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம நேமை சொல்லுங்கள், கிங் அருண் 03 இந்த கோடை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1,50,000 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ஆகும். ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவுமே ஃப்ரீ. கண்டிப்பாக அந்த கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல தர்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தயவு செய்து மறக்காமல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், இந்த மாதிரியெல்லாம் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.